ஒன்று எடுங்க. தாங்க பார்ப்போம். மிசல் பாவ் இது ஒரு மகாராஷ்டிரன் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வேக ஆரம்பிக்கணும். பச்சை பாசி பயிரை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் நைட்ல ஊற வைங்க. அடுத்த நாள் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை முளைக்கட்ட வைக்கணும். 3வது நாள் நம்ம இந்த ரெசிபி செய்யலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மசாலாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிய விசில் எல்லாம் போட்டு வைங்க. 2 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் முளைக்கட்டின பாசிப்பயிரை இதோட சேர்த்து மசாலாவோட நல்லா கலக்கி விட்டுட்டு, இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுருங்க. 2 விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் மூடியை எடுத்து பார்த்தா சூப்பரான கிரேவி ரெடி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு கலக்கி அந்த கிரேவியோட சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவினா ரெடி. இப்போ சர்வ் பண்ணும்போது ஒரு பிளேட் 2 நரம் பாவ், பொடியாக நறுக்கின கொஞ்சம் வெங்காயம், பாம்பே மிக்ஸ்டுன்னு சொல்கிற இந்த மிக்சர், அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த கிரேவி. சாப்பிடும்போது இந்த வெங்காயத்தை இந்த கிரேவி மேலே போட்டுட்டு அப்புறம் இந்த மிக்சரை சேர்த்து அப்படியே நரம்பாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.